நம்ம இப்போ இந்த உலகத்தில் யூஸ் பண்ணுற எல்லா இன்டர்நெட்டுமே சேட்டலைட் மூலிமா கனெக்ட் ஆகிருக்குன்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனால் சேட்டலைட் மூலிமா வந்து வெறும் 1% தான் கனெக்ட் ஆகிருக்கு. மற்ற 99% ஆஃப் இன்டர்நெட் கனெக்ஷன், அதாவது டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் கனெக்ஷன் எல்லாமே கடலுக்கு அடியில் இருக்கிற சப்மரைன்டு கம்யூனிகேஷன் கேபிளால் தான் கனெக்ட் ஆகிருக்கு. சரிங்களா? இந்த சப்மரைன் கம்யூனிகேஷன் கேபிள்ன்றது வந்து ஒரு ஆப்டிக்கல் கேபிள், லைட் ஸ்பீடில் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஒரு ஆப்டிக்கல் கேபிள். இது வந்து ஒவ்வொரு கண்டத்திலிருந்தும் ஒரு கனெக்ஷனாக வச்சுருக்காங்க. இந்த கனெக்ஷன் வந்து யூரோப் ப்ளஸ் மிடில் ஈஸ்ட்டு, இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், இந்த மாதிரி சைனா ப்ளஸ் வந்து ரஷ்யா, இது எல்லாத்துமே ஒன்றா கனெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய கேபிள்ஸ் வந்து இவங்க வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒரு குறிப்பிட்ட வருஷமும் அவங்க வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அங்கங்கே வந்து டேட்டா கேபிள் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமாக இப்போ நடக்கிற இந்த ஈரான் இஸ்ரேல் பிரச்சனையால் ஈரான் வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து இப்போ வந்து இந்த கடலில் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிற எந்த இடத்துல வந்து இந்த இன்டர்நெட் கேபிளும் அதுக்கு அடியிலையும் இருக்குது. சரிங்களா? அதுக்கு அடியிலையும் ஆயிரக்கணக்கான கேபிள்ஸ் போகுது. இதனால் என்ன பிரச்சனை வரும்னா, ஆல்ரெடி இந்த கப்பலை மட்டுமே நிறுத்துறதுனால இந்தியாவில் ஆல்ரெடி எல்பிஜி ஷார்ட்டேஜ் இருக்குது, பெட்ரோல் டீசல் ஹைக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நிறைய இடத்துல வந்து சிஎன்ஜிஸு கிடைக்கல. சரிங்களா? இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது ஈரான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து இந்த மாதிரி இன்டர்நெட் கேபிள் மேலே அட்டாக் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க கண்டிப்பாக ஒரு சாய்ஸாக வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ பண்ணுவாங்களான்னு கேட்டால் ஒரு டவுட்டு தான். அவங்கள அட்டாக் பண்ணி தான் இந்த இன்டர்நெட் கேபிள் வந்து டேமேஜ் ஆகணும்னு கிடையாது. சரிங்களா? மற்றபடி ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஆல்ரெடி 2025, 2007 வந்து கப்பல் நங்கூரம் போடும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி கப்பல் நங்கூரம் போட்டதுனால மட்டுமே அவங்க எடுக்கும்போது, அதாவது மூவ் ஆகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக லிஃப்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி லிஃப்ட் பண்ணும்போது அடியில் போகிற ஆப்டிக்கல் கம்யூனிகேஷன் கேபிள்ஸ் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி டேமேஜ் ஆகி வாய்ப்பு ஆனாவே குறைஞ்சது 3லேருந்து 5 வாரம் கிட்ட ஆகும் இது ரிப்பேர் பண்ணுறதுக்கு மட்டுமே. அதாவது இப்போ இருக்கிற வந்து டிஜிட்டல் வேர்ல்டில் ஒரு நாள் கம்யூனிகேஷன், அதாவது ஒரு நாள் இன்டர்நெட் இல்லைன்னா எல்லாமே பதறி போயிடுவாங்க. இப்போது இந்த மாதிரி இந்த மாதிரி சண்டை பிரச்சனை டைமில் வந்து இன்டர்நெட் இல்லைன்னா ரொம்பவே கஷ்டப்படுவாங்கன்னா, ஏன்னா இன்டர்நெட் பேஸ் பண்ணி தான் மேக்ஸிமம் எல்லாமே இருக்குது. அதாவது நம்ம இந்தியாவில் முக்கியமாக யூபிஐ டிரான்சாக்ஷன்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அதெல்லாம் இன்டர்நெட் பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதாவது ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணாலும் கண்டிப்பாக நெட்டு வேணும். ரெண்டாவது வந்து ஐடி ஃபீல்டு வந்து இந்தியா ரொம்ப ஒரு பிக் செக்டாரில் இருக்கும். இந்த ஐடி ஃபீல்டு வந்து கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகும். கண்டிப்பாக இந்த இன்டர்நெட் வந்து டேமேஜ் பண்ணும் இன்டர்நெட் இல்லைன்னா. ஆனால் இது கம்ப்ளீட்டாக இன்டர்நெட்டை ஸ்டாப் பண்ணுமா? இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஈரான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கப்பல் வந்து கல்ஃப் ஆஃப் பெர்ஷியாவில் அண்ட் கல்ஃப் ஆஃப் ஓமன் இது நடுவில் வந்து ட்ரான்ஸ்ஃபரே ஆகக்கூடாது. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் மூலிமா யாருமே இந்த கப்பலை வந்து யாரும் வெளியே இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஈரான் வந்து இந்த நேவல் மைன்ஸு சொல்லுவோம்ல, இந்த கடலில் வந்து இப்போது வெளியே டேங்க்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்க, வாரில் நடக்கிற பீரங்கிகளெல்லாம் தடுக்கிறதுக்கு லேண்ட் மைனிங் வைப்பாங்க. அதே மாதிரி கப்பலை தடுக்கிறதுக்கு வந்து நேவல் மைனிங் வைப்பாங்க. அந்த மாதிரி நேவல் மைனிங்ஸ் வச்சுருக்காங்க. இதை வந்து நேவல் மைனிங் வைக்கிற கப்பலை வந்து ஆல்ரெடி யூஎஸ்ஏ வந்து டெஸ்ட்ராய் பண்ணிகிட்டே வராங்க. கிட்டத்தட்ட இப்போ மட்டுமே 16 கப்பல் கிட்ட டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க யூஎஸ்ஏ. டிஸ்ட்ராய் பண்ணியும் அங்கங்கே இருக்கிற மைன்ஸால் அந்த கப்பல் வந்து வர்றதுக்கு தயங்குறாங்க. ரெண்டாவது வந்து ஆல்ரெடி வந்து ஒரு 1% இருந்த கப்பலோட டிரான்ஸ்போர்ட் இன்சூரன்ஸ் வந்து இப்போ 5% ஹைக் ஆகிருக்கு. இந்த இன்சூரன்ஸ் ஹைக்கால் கண்டிப்பாக அந்த கப்பல் இருக்கிற பொருளோட விலை கண்டிப்பாக ஏறும். ரெண்டாவது வந்து யாரும் இப்போது இந்த இன்டர்நெட் ப்ராப்ளம் நிறைய கப்பல், அதாவது நூற்றுக்கணக்கான கப்பல் வந்து 2 பக்கமுமே தேங்கி போயிருக்கு. இந்த 2 பக்கமே அந்த கப்பலை நிறுத்த வந்து கண்டிப்பாக நங்கூரம் போடுவாங்க. நங்கூரம் போட்டு நிறுத்தும் போது ஆல்ரெடி 2025 இந்த மாதிரி ஒரு டேமேஜ் ஆகிருக்கு. டேமேஜ் ஆனதுனால கிட்டத்தட்ட 3லேருந்து 5 வாரம் கிட்ட இந்த டேமேஜை ரிப்பேர் பண்ணுறதுக்கு மட்டுமே அங்கே டைம் ஆகிருக்கு. அதனால் அங்கே இருக்கிற எவ்வளோ கப்பலில் கண்டிப்பாக நங்கூரம் எடுக்கும் போது டேமேஜஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த இன்டர்நெட் கேபிள் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த டேமேஜ் ஆன கேபிளை ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரிப்பேரிங் ஷிப் இருக்கும் பார்த்தீங்களா? ஆல்ரெடி இப்போ இங்கே இருக்கிற வாரால்
ஈரான் வந்து பர்டிகுலராக நிறைய கப்பலை வந்து தாக்கியிருக்காங்க. நேற்று கூட ஒரு இந்தியன் பேஸு கப்பலை அவங்க ஈரான் மிசைல் அட்டாக் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு நியூஸில் வந்திருக்கு. இந்த மாதிரி தாக்குற டைமில் இந்த ரிக்கவரி பண்ணுற கப்பலும் அங்கே போகிறதுக்கு தயங்குவாங்க. இந்த இன்டர்நெட் கேபிளை ரிக்கவர் போகிற கப்பலும் தயங்குவாங்க. அவங்க மேலே தாக்குதல் நடத்துறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த இன்டர்நெட் கேபிள் வந்து நிலத்துக்கு அடியில் அதாவது கடலுக்கு அடியில் வந்து 3000லேருந்து 5000 மீட்டர் கீழே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் கீழே, 3லேருந்து 5 கிலோமீட்டர் கீழே இருக்கிற இந்த கேபிளை ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா அந்த கப்பலில் இருக்கிற ரோபோட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரோபோட்டுங்க தான் கீழே போயிட்டு அந்த எங்கெல்லாம் டேமேஜஸ் இருக்கோ அதை வந்து கட் பண்ணி மேலே கொண்டு வந்து பேட்ச் பண்ணி கீழே கொண்டு போவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு முக்கியமான இந்த ரோபோட்ஸு ஷிப்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஒரு இன்டர்நெட், அதாவது வந்து ஒரு டிஜிட்டல் சோக் பாயிண்ட்டுன்னே சொல்லலாம் இந்த ஒரு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை. அதை வந்து ஈரான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா அது மேலே டேமேஜஸ் ஆகக்கூடாதுன்னு நம்ம எல்லோரும் வேண்டிக்கிறோம். ஏன்னா ஆல்ரெடி க்ரூட் ஆயில் பிரச்சனையாலே இங்கே இந்தியாவில் ரொம்ப பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்குது. இருந்தாலும் இந்தியன் கவர்மெண்ட் வந்து டொமஸ்டிக்காக இந்த வந்து மக்களுக்காக இந்த மக்களுக்கு யூஸ் பண்ணுற சமையல் எரிவாயுக்கு மட்டும்தான் அதிகபட்சம் 80% கிட்ட இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் குறைச்சிருக்காங்க, 60லேருந்து 70% குறைச்சிருக்காங்க. மற்றபடி முன்னுரிமை வந்து மக்களுக்காக கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இன்டர்நெட் சேவைன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. இதுக்குள்ளே எந்த ஆபத்து வராமல் இருக்கணும்னு நம்புகிறோம். இதில் வந்து முக்கியமானு பார்த்தீங்கன்னா ரெண்டு லைன் இருக்குது. இருங்க ஒரே நிமிஷம் நான் சொல்கிறேன். இந்த 2 லைன் இருக்குது. 2 லைன் எதுன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியா, மிடில் ஈஸ்ட், வெஸ்ட் யூரோப் அப்படின்னு SEAMEWE. இதில் வந்து 3வது கேபிளும் 4வது கேபிளும் இந்தியாவை கனெக்ட் பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான கேபிள். இந்த 2 முக்கியமான கேபிளோட ஜங்ஷனும் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸுக்கு பக்கத்தில் இருக்குது. இதோ டேமேஜ் ஆனால் கம்பல்சரி இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஒரு டிஜிட்டல் பிளாக்னே சொல்லலாம், என்ன சொல்கிறது, ஒரு சோக்னே சொல்லலாம். இன்டர்நெட் தட்டுப்பாடு கண்டிப்பாக வரும். இப்போ யூஸ் பண்ணுற மாதிரி 5G சேவை வந்து கொஞ்சம் அப்படியே 2Gக்கு ஏற்ற மாதிரி லோடிங் ஆக ஆரம்பிக்கும். கண்டிப்பாக இன்டர்நெட் இல்லைன்னா ரொம்பவே நிறைய பேர் ரொம்ப ப்ராப்ளம் ஆகும். ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணணும், மேக்ஸிமம் வந்து டிரான்சாக்ஷனு, ஐடி ஃபீல்டு இதெல்லாமே க்ளோஸ் ஆகும். அது நம்மளுக்கு ஏற்ற வருமானம் வந்து ஸ்லோ ஆகும். ஒரு நாளைக்கு ஒரு 100 ரூபா சம்பாதிக்கிறாங்கன்னா இதனால் ஐடி ஃபீல்டுலேருந்து எல்லாம் 50-60% கிட்ட குறைய ஆரம்பிக்கும். இன்டர்நெட் சேவை வந்து ரொம்ப முக்கியம் இந்த இந்தியாவுக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வரதா இந்தியன் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மால்தீவ்ஸ் வழியாக ஆசியாவை வந்து கனெக்ட் பண்ணலாம், மால்தீவ்ஸ் வழியாக ஆஸ்திரேலியா, இந்த மாதிரி வேறு இந்த சிங்கப்பூர் இந்த லைனில் வந்து இன்டர்நெட் சேவை ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இருந்தாலும் இப்போ இந்த வழியாக ஆல்ரெடி இருக்குது, இதை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போது நான் சொன்ன வந்து 3, 4ன்னு சொல்லிட்டு இந்த 2 லைனில் ஒரு லைன் டேமேஜ் ஆனாலும் இன்னொரு லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இப்போது ஒரு குழாயில் வந்து கொஞ்சம் தண்ணி போகுதுன்னா இப்போ வந்து அதுலேயே இன்னும் அதிகமான தண்ணி கொண்டு போகிறோம். அதாவது அதிகமான டேட்டாஸை வந்து நம்ம அந்த லைனில் கொண்டு போகும்போது கம்பல்சரி டேட்டா டிராஃபிக்கிங் ஆகும். இந்த டேட்டா டிராஃபிக்கிங் ஆகும்போது கம்பல்சரி இன்டர்நெட் வந்து ஸ்லோ ஆகும். சரிங்களா? இந்த இன்டர்நெட்டுக்கு ஸ்லோ ஆகிறதுக்கும் இந்தியன் மக்கள் தயாராக இருக்கணும். யாரும் கொஞ்சம் பேனிக் ஆகக்கூடாது. பேனிக் ஆகாமல் கொஞ்சம் ஸ்லோவாக, என்ன சொல்கிறது, கொஞ்சம் பொறுமையாக யோசிங்க. கண்டிப்பாக இந்த வார் சீக்கிரமாக முடியணும். இல்லைன்னா எல்லாருக்குமே பெரிய பிரச்சனை தான். இதால் சீக்கிரமாக முடியும்னு நம்புகிறோம்.